பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. உடைய வார்த்தையை நாங்கள் சற்று தியானிக்கும்படியாக எங்களுக்கு உதவி ராஜா. நீர் எங்களோடு பேசும் உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட சங்கீதம் 121 அதிகாரம் ஒரு சில வசனங்களை நாம் தியானித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது அநேக மக்கள் இன்னைக்கு தவித்துக் கொண்டு கலங்கிக் கொண்டு மரண பயத்தினாலே பீதி அடைந்து இன்றைக்கு உலகமே இருந்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறது. எத்தனையோ நபர்களுக்கு நாட்களிலே மறித்து விட்டார்கள். மனிதனுடைய வாழ்க்கை நிலையானது அல்ல. ஆனால் நிலையானது ஒன்று இருக்கிறது. அவரை நாம் பற்றி கொண்டால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான இந்த நாளிலே அநேக மக்கள் இன்றைக்கு கலங்கி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். எங்கள் வாழ்க்கை எப்படியாக நாம் நடத்துவது, என்ன செய்வது, என்றும் வேலை போய்விட்டது, பணம் இல்லை, எங்கள் குடும்பத்தை எப்படி நாங்கள் நடத்துவது என்று சொல்லி கலங்கி இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது. தாவீது ராஜா சொல்லுகிறார், சங்கீதக்காரன் அழகாக ஆண்டவர் நோக்கி அவன் எப்படி கூப்பிட்டார் என்று சொல்லி இந்த நாட்கள் நாம் பார்க்கலாம். நீங்களும் நானும் ஒருவேளை இன்றைக்கு கவலையோடு கண்ணீரோடு கூட இருக்கலாம். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, அவரை நாம் அழைக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். சங்கீதக்காரர் இப்படியாக அவர் சொல்லுகிறார் பாருங்க. சங்கீதம் 121 அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் யாரை நோக்கி அழைக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களும் என்னையும் படைத்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், அவரை நோக்கி நீங்களும் நானும் கூப்பிட வேண்டும். வேதம் அப்படித்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சங்கீதக்காரன் அப்படித்தான் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு யாரும் உதவி செய்ய இல்லையே என்று சொல்லி வேலை நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது வேதனையோடு கொண்டிருக்கலாம். எங்களுக்கு யாரும் உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையே என்று சொல்லி உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒருவர் உண்டு. அவர் உங்களை படைத்தவர், உங்களை நேசிக்கக்கூடியவர், உங்கள் மீது அன்பு செலுத்துகிறவர். நிச்சயமாகவே உங்களுக்கு அவர் உதவி செய்வார். அவர் யார் என்று சொன்னால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வமுள்ள தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம். ஏனென்று சொன்னால், அவர் நம்மை படைத்தவர், நம்மை உண்டாக்கினவர். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம். நிச்சயமாகவே அவர் நம்மை போஷிப்பார், நமக்கு ஒத்தாசை அனுப்புவார், நமக்கு உதவி செய்வார். ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். அதான்
மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நாம் பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். 3ஆம் வசனம் சொல்கிறது, உன் காலை தள்ளாட விட்டால் உன்னை காக்கிறவர். நிச்சயமாகவே இந்த நாட்களிலே கர்த்தர் உன்னை காப்பார். நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் காக்கிற தெய்வம். அவர் எப்போதும் பிள்ளைகளுக்காக நாம் எவ்வளவோ பிரயாசப்படுறோம். பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துவிட்டது, அல்லது ஏதோ உடல் நலம் சரியில்லை என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக நாம் பார்த்துக் கொள்வோம். அதே அதற்கு மேலாக ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை காக்கிற கர்த்தர் அவர் உறங்குவதில்லை என்று சொல்லி நீங்கள் எதை குறித்து கவலைப்பட வேண்டும்? எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க, நம்முடைய ரட்சகரை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்காக எனக்காக மரித்த இயேசுவை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. நிச்சயமாகவே நமக்கு அவர் உதவி செய்வார். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது ஏனோ தானோ என்று சொல்லி எடுத்துக்கொள்கிற வார்த்தை அல்ல. நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் நம்மோடு இயேசுவே என்று சொல்லி நாம் அழைக்கும் பொழுது நம் அருகிலே நம்முடைய பக்கத்திலே அவர் நின்று நமக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவிகளையும் அவர் செய்கிறார். அவர் உறங்குவதில்லை என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 4ஆம் வசனம் சொல்கிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. 5ஆம் வசனம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னுடைய வலது பக்கத்தில் எப்படி இருக்கிறாரா? நிழலா இருக்கிறார். நீ எங்க போனாலும் அந்த நிழல் உன்னை எப்படி பின்தொடர்கிறதோ அதே போல தேவன் நமக்கு நம்மை காக்கிறார். அவர் நமக்கு நிழலா இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் அவரை நம்பும் போது, நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை கூப்பிடும் போது, அவரை அழைக்கும் போது, ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் அழைக்கும் பொழுது உங்களுக்கு அவர் உதவி செய்வார். நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இப்பேற்பட்ட கொள்ள நோய்கள் இந்த பூமியில வந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். இயேசு உங்களை பார்க்கிறார். கர்த்தர் உங்களை அவருடைய கரங்களினாலே மூடி உங்களை மறைத்துக் கொள்வார். அவருடைய சிறகுகளின் கீழே நமக்கு ஆரோக்கியம் இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நிச்சயமா நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி அவர் காப்பார். இந்த வசனத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் அவர் என்னை காப்பார். இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நேரிட்டாலும் அவர் என்னுடைய வாழ்க்கையில வெளிச்சமா இருப்பார். எல்லா தீங்குக்கும் அவர் காக்கிற தேவனாயிருக்கிறார். நான் ஏன் கவலைப்படணும்? நான் ஏன் கஷ்டப்படணும்? எதுக்காக நான் கண்ணீர் வடிக்க வேண்டும்? என்னை படைத்த ஆண்டவர் ஒருவர் உண்டு, என்னை நேசிக்கிறவர் ஒருவர் உண்டு, என்னை ஆறுதல் படுத்தக்கூடியவர் ஒருவர் உண்டு. அவர் இயேசு. அவருடைய பெயர் இயேசு. அவர் நிச்சயமாகவே எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை காக்கிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் ஒன்று மாத்திரம் நீங்கள் செய்ய வேண்டும். இயேசுவே, இயேசுவே, இந்த உலகத்தில் எங்களுக்கு யாரும் இல்லை, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம், நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம்,
எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த தீங்கிலிருந்து எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. இந்த கொடிய வைரஸிலிருந்து எங்களை காப்பாற்றும், எங்களை பாதுகாத்துக் கொண்டும் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும், எங்கள் தேவைகளை சந்தியும், எங்களுக்கு உதவி செய்யும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தாவே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். எங்களுக்கு உதவி செய்கிற பர்வதமே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம், எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் அழைத்தால் போதும், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பிரகாசத்தை ஆண்டவர் கொடுப்பார். மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். விசுவாசத்தோடு நீங்கள் கூப்பிடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நீங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமாகி உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. என் ஜனங்களை நீர் ஆசீர்வதியும், உடைய தேவைகள் எல்லாம் சந்தியும், அவர்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. இன்னைக்கு கலங்கி தவித்துக் கொண்டு ஐயோ என்ன செய்வது, இவ்வளவு பெரிய கஷ்டத்திலே நாங்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறோம், எப்படி நாங்கள் மீண்டு வருவது என்று சொல்லி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற மக்களை நீர் விடுதலையாக்கி அவருடைய ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபை அவர்களோடு கூட இருக்கட்டும், உடைய சமாதானம் அவர்களோடு கூட இருக்கட்டும் ராஜா. இயேசுவே நீர் ஆசீர்வதியும், இயேசுவே அவர்களை வழிநடத்தும், இயேசுவே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.